السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியோர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் ஷவ்வால் மாதத்தினுடைய 3வது ஜும்ஆவில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஆதத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்து புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனா எனதுரை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரியோர்களே, அல்லாஹ்வுடைய அருளினால் நீண்ட காலமாக உலகெங்கிலும் போர் பதட்டம் நிலவிய ஒரு சூழலில் தற்போது 2 வார காலங்களுக்கு போரை நிறுத்தி வைப்பது என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியோர்களே, இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற அமெரிக்க நாடும் பல்வேறு விதமான மோசமான கொடூரங்களை, தாக்குதல்களை ஈரான் நாட்டிற்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு செய்து வந்தனர். கடந்த பிப்ரவரி 28ஆம் நாள் ஈரான் மீது அமெரிக்காவும் அதனுடன் இணைந்து இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கினார்கள். இந்த போர் சுமார் 37 நாட்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. கடந்த 8ஆம் தேதி புதன்கிழமை அன்று 2 வார கால போர் நிறுத்தம் என்கிற ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது.
இந்த போர் நிறுத்த அறிவிப்பை அறிவித்த ட்ரம்ப் அந்த போர் நிறுத்தத்தை வரவேற்றிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்த பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோரை இந்த உலக நாடு முழுவதும் பாராட்டி வருகிறது. உலக நாடுகளினுடைய கவனத்தை அவர்கள் ஈர்த்தார்கள். கண்ணியத்திற்குரியோர்களே, உலக பொருளாதார நெருக்கடி இந்த போரினால் ஏற்பட்டது. இதனை தீர்க்க பாகிஸ்தான் முன்வந்தது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதனையும் உலக நாடுகள் வரவேற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியோர்களே, குறிப்பாக இன்றைய தினம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் வைத்து அமெரிக்காவினுடைய அந்த அமைச்சர்களும் பிரதமரும் 15 நிபந்தனைகள், அதே போன்று ஈரானினுடைய முக்கிய தலைவர்கள் 10 நிபந்தனைகளை முன்வைத்து விரிவாக பேசப்பட்டு முழுமையான போர் நிறுத்தம் செய்ய வழிவகுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இரு நாட்டு தலைவர்களுக்கு மத்தியில் இன்றைய தினம் ஒரு மீட்டிங், ஒரு சந்திப்பும் ஏற்பட இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். வல்லோன் அல்லாஹ் இந்த 2 வார கால போர் நிறுத்தம் முற்றிலுமாக போர் நிறுத்தத்திற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற துஆவை நாம் எல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் உலகெங்கிலும் போர் நிறுத்தத்தை ஏற்பட்டு சமாதான சமரசம் நிறைந்த ஒற்றுமை நிறைந்த உலகமாக வல்லோன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியோர்களே, குறிப்பாக 2 நாடுகளுக்கு மத்தியில் போர் நடந்து கொண்டிருந்த சூழலில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் சமாதானத்திற்கும் எந்த நாடுகளும் முன்வராத பொழுது பாகிஸ்தான் அந்த 2 நாடுகளுக்கு மத்தியில் சமாதான தூதுவராக இருந்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை, சமரசத்தை, சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முன்னெடுப்பு என்பது உண்மையிலேயே பாகிஸ்தான் மீது உண்டான ஒரு தவறான பார்வை, சிந்தனை அது நீக்கி இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கெல்லாம் திரைப்படங்களில் காண முடியும். எந்த ஒரு இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆனாலும், வெடிகுண்டு வைத்தாலும், தீவிரவாதிகள் என்றாலும் முதலில் சொல்லப்படுவது இஸ்லாமிய பெயர்கள் என்றாலும் எந்த நாட்டை சார்ந்தவர் என்கிற பொழுது பாகிஸ்தான் என்கிற ஒரு சூழல் தான் அங்கு உருவாகும். பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க ஒரு முஸ்லிம்களுடைய பெயரை வச்சு இவங்கதான் தீவிரவாதி. இந்த நாடு பாகிஸ்தான் என்றாலே தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது, தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது என்கிற ஒரு மாயை உருவாகி இருந்த இந்த சூழலில் உலகம் முழுவதும் 3ஆம் உலகப் போர் துவங்கி விடுமோ என்கிற பதட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எந்த நாடும் முன்னெடுக்காத, முயற்சி செய்யாத ஒரு முயற்சியை, ஒரு முன்னெடுப்பை இந்த பாகிஸ்தான் செய்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. அவர்கள் மீதுண்டான அந்த காழ்ப்புணர்ச்சிகள், அவர்கள் மீதுண்டான தவறான சித்தரிப்புகள் எல்லாம் அது தவிடுபடி ஆக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். வல்லோன் அல்லாஹ் எல்லா நாடுகளுக்கு மத்தியிலும் சமரசத்தை ஏற்படுத்தி தந்திர புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாகிஸ்தான் செய்த இந்த செயல் இருக்கிறது அல்லவா, இந்த சமாதானத்தை ஏற்படுத்துவது, 2 நாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற பிணக்குகள், போர் பதட்டங்களை எல்லாம் நீக்குவது என்பது உண்மையிலேயே இஸ்லாம் இதற்கு பல்வேறு விதமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறது. 2 நாடுகளுக்கு மத்தியில் மட்டுமல்ல, இருவர்களுக்கு மத்தியில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட, இரு கோத்திரத்திற்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட, இரு தெருக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட, இரு சங்கங்கள் இயக்கங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட, இரு ஊர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட, நாடு விட்டு நாடு, கண்டம் கடந்து கண்டம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதற்கு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும். அது மிகச் சிறந்தது, இஸ்லாமிய பார்வையில் வரவேற்கத்தக்கது என்பதை கடந்து மிகச் சிறந்த ஒரு அமல் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஆக அவர்கள் செய்த அந்த காரியம் உலகத்திற்காக இருந்தாலும் கூட, உலகத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சியை போக்கி உயர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இருந்தாலும், இஸ்லாத்தின் பார்வையில் இந்த சமாதானம், சமரசம் என்பது எந்த வகையில் பார்க்கப்படுகிறது, எந்த அளவிற்கு உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து நமது வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதற்கு மத்தியஸ்தர்களாக, சமாதான தூதுவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை
இஸ்லாம் மிக உயர்வாக நம்மிடத்தில் போதிக்கிறது. கண்ணியத்திற்குரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு தகவலை சொல்லுவான். லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும். இந்த குசுகுசுண்டு பேசுறது, கிசுகிசுக்கிறது, அதே போல ஒரு சாடைய பேசுறது, இதுல எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், ரகசியமாக பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல என்றாலும் மன் அமர பிஸதகத்தின், தெளிவாக சதகாக்களை கொடுங்கள் என்று ஒருவர் சொல்கிறார், அல்லது அவ் மஅரூஃபின், நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறார், அல்லது அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை சமரசத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அதுதான் மிகச் சிறந்த ஒரு செயல். அல்லாஹ் அதற்கடுத்து சொல்கிறார், வமன் யஃஅல் ذلك ابتغاء مرضات الله, அல்லாஹ்வினுடைய திருப்தியை பொருத்தத்தை எதிர்பார்த்து யார் இது போன்ற செயல், சதகா கொடுங்க, நல்லதை செய்யுங்க, சமாதானத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறார்களோ, சண்டை போடாதீங்க, ஒற்றுமையோடு இருங்க அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பை முயற்சி யார் செய்கிறாரோ, ஃபஸௌஃப நுதீஹி அஜ்ரன் அதீமா, அவருக்கு மகத்தான எதிர்பார்க்க முடியாத, அவர் எதிர்பார்த்திருக்காத பிரம்மாண்டமான ஒரு வெகுமதியை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னணியில் நின்று சொல்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பி அஃதலி மின் தரஜத்தி ஸியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகா. சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், எனதருமை தோழர்களே, உங்களுக்கு நோன்பை விட, தொழுகையை விட, தான தர்மத்தை விட அந்தஸ்தில் உயர்ந்த, அல்லாஹ்விற்கு விருப்பமான உவப்பான ஒரு அமலை உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் வேண்டானா சொல்ல போறாங்க. தொழுகை உயர்ந்த அமல், அதற்கு ஈடு இணை இல்லை. ஹதீஸ்களில் வரும் முதலாவதாக கேட்கப்படுகிற அமல், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தா என்று கேட்கப்படுகிறது, தொழுகையை பற்றி கேட்கப்படும் என்று ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் அந்த தொழுகையை விட உயர்வான ஒரு அமலை நான் அறிவிக்கட்டுமா? நோன்பு, அதற்கு நிகர் எதுவுமே கிடையாது, அதற்கான கூலி அல்லாஹ்வே நேரடியாக தருகிறார் என்று ஹதீஸில் இடம்பெறும். ஆனால் அதைவிட சிறந்த அமலை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அமல்களை எல்லாம் சற்று அப்புறப்படுத்தி விட்டு ஒரு அமலை சொல்ல முன்வருகிறார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, தொழுகையை விட சிறந்த அமலா, நோன்பை விட சிறந்த அமலா, சதகாவை விட சிறந்த அமலா என்பதையெல்லாம் யோசித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்ன இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறீங்க? நீங்க சொல்லட்டுமான்னு கேட்கிறீங்களே, ஆனா நீங்க சொல்றது தானே நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதற்கு நாயகம் பதில் சொல்கிறார்கள், இஸ்லாஹு ஸாத்துல் பைன், இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு மத்தியில் சமத்துவத்தை, சமாதானத்தை, சமரசத்தை ஏற்படுத்துவது தொழுகையை விட, நோன்பை விட, சதகாவை விட உங்களுக்கு சிறந்த ஒரு நன்மை அது பெற்றுத் தருகிறது. அதனை விட மிகச் சிறந்த உயர்வான அமல் வேறு எதுவும் கிடையாது என்று பெருமானார் சொல்கிறார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதையும் சிம்பிளான விஷயத்தை சொல்லிட்டாங்களே, ரெண்டு பேரும் சண்டை போட்ட சண்டை போடாதீங்கன்னு சொல்லணும், சண்டை தீர்த்து வைக்கணும். இது தொழுகையை விட, நோன்பை விட, சதகாவை விட உயர்ந்த அமலா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய ஆச்சரியத்தை புரிந்து கொண்டு சொல்கிறார்கள். ஏன் காரணம் தெரியுமா? ஃபஇன்ன ஃபஸாத ஸாத்துல் பைன், இருவருக்கு மத்தியில் ஏதேனும் பிணக்குகள் ஏற்பட்டால், ஒற்றுமை சீர்குலையும் என்றால் அது முழுவதுமாக மலித்து விடும், மொட்டையாயிருவீங்கன்னு சொல்றாங்க. மொட்டை அப்படின்னா தலைமுடி போறது இல்ல. ரசூலுல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்கிறார்கள், லா அகூலு துஹலகு ஷார், முடி மலிக்கப்படும் என்ற அர்த்தம் அல்ல, மொட்டையாக தலை மொட்டையாக ஆகுவது என்ற அர்த்தம் அல்ல. நான் அதை சொல்ல வரவில்லை. வலாக்கின் துஹலகு தீன், மார்க்கம் முழுவதுமாக அளிக்கப்பட்டு விடும். மொட்டை என்றால் தலையிலே எந்த விதமான முடியும் இல்லாத ஒரு நிலைக்கு மொட்டை என்று சொல்லப்படும். அதுபோல்தான் இந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இருக்கும் என்றால் அது தொழுகையும் அழித்துவிடும், நோன்பையும் அழித்துவிடும், சதகாவையும் அழித்துவிடும். அவர்கள் செய்த எல்லா நற்காரியங்களையும் அது முழுவதுமாக ஒன்றுமே இல்லாததை போன்று மலிக்கப்பட்ட நிலையில் அது ஆக்கிவிடும், அமல்கள் அழிந்துவிடும். அதைத்தான் நான் சொல்கிறேன், ஹியல் ஹாலிகா, அது மொட்டையடித்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையை விட, நோன்பை விட, சதகாவை விட, இன்னபிற அமல்களை விட உயர்வாக இந்த சமாதானம் என்பதற்கு உயர்வான ஒரு நிலையை பெருமானார் கொடுத்ததற்கு காரணம், எந்த நபர்களுக்கு மத்தியில் அல்லது எந்த குடும்பங்களுக்கு மத்தியில் அல்லது எந்த கோத்திரங்களுக்கு மத்தியில், எந்த ஊர்களுக்கு மத்தியில், எந்த நாடுகளுக்கு மத்தியில் சமரசம் இல்லாத ஒரு நிலை இருக்குமோ அவர்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அந்த அமல் பலன் கிடையாது என்பதை ஏற்படுத்திவிடும் அந்த பிரச்சனைகள், பிணக்குகள். அதனால் ஒற்றுமையோடு சமரசத்தோடு நீங்கள் வாழுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நீதிற்குரியவர்களே, பெருமானார் வேறொரு ஹதீஸில் சொல்லுவார்கள், குல்ல யௌமின் தத்லஉ ஃபீஹி ஷம்ஸ் தஅதிலு பைன இஸ்னைன் ஸதகத்துன். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகின்ற ஒவ்வொரு நாளும் எவரொருவர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக முன் செல்கிறாரோ அவர் அந்த பிரச்சனைக்காக பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சதகாவனுடைய நன்மையை தருகிறது. அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டும் சதகாவுடைய நன்மையை தருகிறது. அவர் செய்த ஒவ்வொரு முயற்சியும் சதகாவுடைய நன்மையை தருகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதோடு மட்டுமா வேறொரு அறிவிப்பில் சொன்னார்கள், சமாதானத்திற்கான பலன் என்ன தெரியுமா? மன் அஸ்லஹ பைன இஸ்னைன், எவரொரு இருவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறாரோ அஅதாஹுல்லாஹு பிகுல்லி கலிமத்தின் இத்கு ரகபத்தின், அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் அல்ல, அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும். ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை ஆயிருச்சு, இல்ல குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை ஆயிருச்சு, இவர் போய் சமாதானப்படுத்தன்னு போறார். இன்னைக்கு நம்ம அதை எங்க செய்யறோம்? அடிச்சுக்கிட்டு சாவட்டும் அப்படிங்கிற நிலைதான் இருக்குது. இல்லாண்ட நம்ம போய் சொன்னா கேட்கவா போறான்? கேட்கிறானோ கேட்கலையோ, சமாதானம் ஆகுதோ ஆகலையோ, அதற்காக முயற்சி செய்யுங்கள். காரணம், முயற்சி செய்தால் அந்த சமாதானத்திற்காக பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேள்வி கணக்குகள் உண்டு என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சமாதானத்திற்காக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பொறுமையாக இருந்தாலும் சரி அல்லது சற்று ஆவேசமாக இருந்தாலும் சரி, பொதுவாக பெருமானார் சொல்கிறார்கள், சமாதானத்திற்காக பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை வல்லோன் அல்லாஹ் தருகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்றால், கண்ணியத்திற்குரியோர்களே, இதுதான் சமாதானத்திற்கு கிடைக்கிற பலன். சமாதானம் செய்வதற்கு, சமரசம் செய்து வைப்பதற்கு கிடைப்பதற்கான பலன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிட்டு என்னைக்குமே போறவங்க இல்ல. இப்படி செய்யுங்க, ஒற்றுமையா இருங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இல்ல. சொன்னதையும் செய்து காண்பிப்பவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லாததையும் செய்து காண்பித்து இப்படி செய்யுங்கள் என்று வாழ வைத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருமுறை சஹாபாக்களுக்கு மத்தியில் சின்ன ஒரு பிரச்சனை. சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்னஹல குபாஇன் இக்ததலு ஹத்தா தராமு பில் ஹிஜாரா. இந்த குபாவாசிகளுக்கு மத்தியில, குபாங்கிற ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு. பேசி 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 பேச்சுவார்த்தை என்னவாயிருச்சு அப்படின்னா கலவரம் மாதிரி ஆயிருச்சு. அங்கே இங்கே கடற்கரை கல் எடுத்து குச்சி எடுத்து ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் மேல வீசி தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பெரிய கலவரமா மாறிடும் போல தெரியுது அப்படின்னு அங்கிருந்து சில நபர்கள் பெருமானத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இந்த குபாவில இப்படி இது ஒரு சின்ன ஒரு பேச்சு நடந்து அந்த பேச்சுவார்த்தை முத்தி கலவரமா மாறி இப்ப ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏன் என்னன்னு கூட கேட்கல. அந்த இடத்துல பெருமானார் சஹாபாக்களோடு அமர்ந்திருந்த பொழுது உடனே சொல்கிறார்கள், இது ஹபூபினா நுஸ்லிஹ பைனஹும், எந்திரீங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, என்ன இந்த வார்த்தையை கேட்டா நீங்க பாட்டுல அசால்ட்டா உட்கார்ந்துருக்கீங்க, வேணுமா கிளம்புங்க, நம்ம போய் அவங்களுக்கு மத்தியில சமாதானத்தை செஞ்சு வச்சுட்டு வரலாம், சண்டை தீர்த்து வச்சுட்டு வரலாம். நீங்க இருந்து என்ன பிரச்சனை, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்கிட்டே போனோம் அப்படின்டா, அப்படிங்களா என்ன நடந்துச்சு, நீங்க என்ன சொன்னீங்க, ஓஹோ அவங்க என்ன சொன்னாங்க, இப்படி ஆயிருச்சா, சரி 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 ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, அப்படிதான் போவோம் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, இல்லைன்னா போயிட்டு நாளைக்கு வாங்க, இல்ல நாங்க இன்னும் 2 வாரம் கழிச்சு வர்றோம். இந்த இடத்துல முக்கியமான தலைவர் இல்ல, செயலாளர் இல்ல, முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர் இல்ல, அவர் வெளியூருக்கு டூருக்கு போயிருக்காரு, இங்க பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, இவர் டூருக்கு போய் என்ன பிரயோஜனம், அவரு ஜாலியா இருக்கிறாரு, இங்க சோழி முடிஞ்சிரும் போல தெரியுது, கொஞ்சம் பிரச்சனை தீர்த்து வைங்க அப்படின்டா பொறுமையா பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், இப்பறம் பாத்துக்கலான்ட்டு கடைசியில அந்த இடத்துல சண்டையாயி இதுக்கு மேல் ஒருவர் முகம் பார்க்க முடியாத அளவிற்கு உருவானதற்கு பிறகு அங்க போய் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை.
ரசூலுல்லாஹ் அதனாலதான் வந்த உடனே என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கல. சண்டை நடக்குது, அந்த பிரச்சனை கலவரம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இதெல்லாம் பீனா வாங்க என் கூட முஸ்லிஹ் பைனஹும், அவங்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வரலாம், சமாதானத்தை ஏற்படுத்திட்டு வரலாம் வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக கிளம்பிய தருணங்கள் ஏராளம். வெடிவித்திற்குரியவர்களே, இன்னைக்கெல்லாம் குடும்பத்தில் அதிகமா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வரும். அப்பெல்லாம் ஒரு காலம் இருக்கும். என்ன அப்படின்டா, மனைவியினுடைய வீட்டுல மனைவியினுடைய தகப்பனார் இருக்கான்னு வைங்க, மாமனார், பொண்ணுடைய அத்தா, அவங்கள்ட்ட போய் ஏதாவது இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை, மாமனார் இப்படி பண்றாங்க, வீட்டுக்காரர் இப்படி பண்றாங்கன்னு ஏதாவது சொன்னா, எல்லாம் இருக்கதாமா செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா, வாழ்க்கையில பார்க்காததான் இனி ஏராளமா பார்க்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பொறுத்து போ, அல்லாஹ் சபருக்கு உண்டான கூலியை தருவான், அப்படி இப்படின்னு சொன்ன காலமெல்லாம் இன்னைக்கு போய் அந்த அம்மா எதுவுமே சொல்லலானாலும் சரி, பொண்ணு எதுவுமே சொல்லாது, முகம் வாடி இருக்கும், அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், உடனே என்ன ஒரு மட்டும் இல்ல பேசுற, என்னாச்சு முகமெல்லாம் வாடி இருக்கு, என்ன மாமியார் சொல்லிச்சா, வீட்டுக்கார ஏதாவது பண்ணாரா, அடிச்சாரா, அங்க பிரச்சனையே இல்லைன்றாலும் அங்க தூண்டி விட்டுறது, ஏதாவது சொன்னாரா, ஏதாவது பண்ணாரா, இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், வாழ்க்கைக்கு இதுதான் புது அனுபவம். ஓ பிரச்சனை பண்ணா மாமியார் ஏதாவது சொன்னாங்கன்னு அத்தாவோட சொன்னா அத்தாவும் சப்போர்ட்டுக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல வந்துரும். இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக பார்க்கப்படுகிற குடும்ப உறவுகள், கணவன் மனைவி பிரிவுகள் எல்லாம் ஏற்படுகிற ஒரு சூழல். ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் சண்டை நடக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிக்கு நடக்காத சண்டையா, ஆயிஷா அம்மாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்காத சண்டையா? அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படும், அதெல்லாம் அவங்களுக்குள்ளே தீர்த்துப்பாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை இருந்துச்சு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஃபாத்திமாவுக்கு மத்தியிலும் பிரச்சனை இருக்கும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, தம் புள்ள வீட்டுக்கு புள்ளைய பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஃபாத்திமா வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அலி ரலியல்லாஹு தஆலா காணோம். வெகு நேரம் உட்கார்ந்து பாக்குறாங்க, வேலைக்கு போயிருக்காங்க இல்ல வெளியே ஏதாவது போயிருக்காங்க அப்படின்டா வந்துருவாங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல ரொம்ப நேரம் பாக்குறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா காணவே காணோம், வர்ற மாதிரியும் தெரியல. உடனே ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ பிரச்சனை போல தெரியுது, நம்ம பிள்ளைக்கும் மருமகனுக்கும் ஏதோ பிரச்சனை போல தெரியுது அப்படின்ட்டு. அடுத்து கேட்கிறாங்க, ஐன இப்னு அம்மி, உன் சாச்சா மகன் எங்க, உங்க வீட்டுக்காரர் எங்க, என் மருமகன் எங்க, அளவே காணாம அப்படின்னு கேட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அத்தா கான பைனி பைனஹு ஷைஉன், எனக்கு அவருக்கு மத்தியில சின்ன ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு, சின்ன ஒரு சண்டை. ஃபகாலபனி, ரெண்டு பேரும் கோவம் வந்துச்சு, எங்கிட்ட கோபப்பட்டுட்டு ஃபஹரஜ, அவங்க பாட்டுல வெளியே போயிட்டாங்க. ஃபலம் யகுல் இந்தி, எங்க போனாங்கன்னு எங்கிட்ட சொல்லல. இப்ப இதுல இன்னொரு தகவலும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபலம் யகுல் இந்தி, எங்கிட்ட இன்னைக்கு எதுவுமே சொல்லல அப்படின்னா, எப்போ கணவர் வெளியே செல்வதாக இருந்தாலும் செல்லும் இடத்தையும் செல்லுகின்ற நேரத்தையும் சொல்லிவிட்டு செல்வது சஹாபாக்களுடைய பண்பு. ஒரு கணவர் மனைவி இடத்துல இந்த இடத்துக்கு போறேன், நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கெல்லாம் சொன்னா அது ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். எங்க போறீங்க கேட்டுட்டா போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியா, உடனே அதுல ஒரு பிரச்சனை. ரசூலுல்லாஹ்வினுடைய மருமகன் எப்பவுமே சொல்லிட்டு போறாங்க, சண்டையானதுனால கோபப்பட்டதுனால எதுவும் சொல்லாம கோபமா கிளம்பிட்டாங்க. அப்ப அடுத்த ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க, எப்பவும் சொல்ற ஆளு கொஞ்சம் கோபப்பட்டாங்க, எங்க வெளியே போனாங்க, எங்க போனாங்கன்னு என்கிட்ட சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு நபர்கிட்ட, உந்தூர் ஐன ஹுவ, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, மருமகன் ஏதோ கோச்சிட்டு போயிட்டாங்களாமா, எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு, திட்டுவதற்கோ அல்லது அடிப்பதற்கோ அல்ல, பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு அந்த சஹாபி போய் பாக்குறாங்க, பார்த்தா மஸ்ஜித்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் ஹு ஃபில் மஸ்ஜித் ராகிதுன், அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபஜாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ முல்தஜிஉன் கத் சகத ரிதாஹு அன் ஷக்ஹி வ அஸாபஹு துராபுன். பெருமானார், சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் மாமனார் தான் எப்படி இருக்கணும், மருமகன் நம்மளை தேடி வரணும். அப்பெல்லாம் ஒரு காலம் இருந்தது, இருவர்களுக்கு மத்தியில் சந்தோஷமா இருப்பாங்க, மாமனார் மருமகன் அந்த பாகுபாடே இருக்காது. இன்னைக்கு எப்படி நினைக்கிறாங்க, மருமக மாமனார் நம்மளை தேடி வரணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் வசதி இருந்துருச்சு அப்படின்னா மாமனார் என்ன நினைக்கிறாரு, மருமக நமக்கு கீழே வரணும், நம்மளை தேடி வரணும்னு நினைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்வானவர்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
கண் சிமிட்டினால் போதும், எங்கிருந்தாலும் உடனடியாக சஹாபாக்கள் வந்து விடுவார்கள். ஆனா பிரச்சனை இங்க அவங்களை நம்ம இங்க வர வச்சோம்னா அது சரி வராது அப்படிங்கிறதுக்காக கோவிச்சிட்டு போன நபரிடத்துல ரசூலுல்லாஹ் போறாங்க. அங்க போய் ஸல்லல்லாஹு பாக்குறாங்க, அலிரதியல்லாஹு பள்ளியில மண் தரையில படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த மேல் துணி, இந்த ஷால் போட்டிருக்கிறாங்க, தூக்கத்துல விலகி இருக்குது. அவங்களுடைய புனித உடல் மண்ணின் மீது பட்டு இருக்கிறது. துணி மேல படுத்தாங்க, கொஞ்சம் விலகிருச்சு, மண்ணில படுத்துக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் மெதுவா அப்படியே தட்டி விடுறாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த மாமனார் மருமகனுக்கு செய்திருப்பார்கள்? மண்ணு ஒட்டி இருக்குன்னு சொன்ன உடனே அங்க போய் பார்க்கறாங்க, எழுப்ப கூட இல்லை. தன் மருமகன் மீது மண் தீண்டுவதில் கூட தாங்க முடியாத நிலை அன்றைய மாமனாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. தட்டி விடுறாங்க, மெதுவா அப்படியே தடவி கொடுக்கறாங்க, மண்ணெல்லாம் கீழே அப்படியே தட்டி விடுறாங்க. இந்த தடவன உடனே ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த பொற்கரம் பட்டவுடன் பெருமானாருடைய பொற்கரம் தன் மேனியின் மீது படுகிறது என்பதை உணர்ந்த ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விழித்து பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் பெருமானார் சொல்கிறார்கள், கும் அபா துராப், கும் அபா துராப், அபு துராப் எந்திரி அப்படிங்கிறாங்க. ரலியல்லாஹு அவங்க பேரு. அந்த இடத்துல கோமா இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களை சமாதானப்படுத்துவதற்கு கேலியாக கிண்டலாக சொல்கிறார்கள், மண்ணின் தந்தையை எழுந்திரு என்று சொல்கிறார்கள். மண்ணு ஒட்டி இருந்துச்சு, மண்ணையெல்லாம் உங்களுடைய ஆக்கிரமிப்புல கொண்டு வந்துட்டீங்க, அதனால மண்ணின் தந்தையை எழுந்திரு எழுந்திரு என்று சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் பதறி போய் மரியாதையும் எழுந்து அமர்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவர்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை என்பதை விசாரிக்கிறார்கள். விசாரித்துவிட்டு அவர்களிடத்தில் சமாதானம் பேசி தன்னுடைய மகளோடு சேர்த்து வைத்தார்கள் என்பது வரலாறு. ஆக கண்ணியத்திற்குரியோர்களே, குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் சரி, சமாதானத்தை சமரசத்தை அந்த குடும்பத்தினர்கள் ஏற்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க. நம்ம பள்ளியிலேயே எத்தனையோ தலாக்களுடைய பிரச்சனைகள் நமது நிர்வாகம் முடிந்த அளவிற்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணும். ஆனா ஒண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்ல இதெல்லாம் சரிபட்டு வராது, முடிச்சு விட்டுருங்க. அல்லது பெண் வீட்டார்கள் சொல்ல இல்ல இதெல்லாம் சரி வர எவ்வளவு பேசியாச்சு, முடிச்சு விட்டுருங்க. எங்க பிரச்சனை நீளமாக பேசினால், அவர்களிடத்தில் நயமாக பேசினால் நிச்சயம் அங்கு ஒரு சமரசத்தை சமாதானத்தை நாம் காண முடியும். கடைசியில் எதுவுமே இல்லாம பிரிஞ்சு போயிடுறது, அந்த குடும்பம் சீரழிந்து இருக்கிறது. குறிப்பாக பெண்ணினுடைய தகப்பன்கள் எல்லா நேரங்களிலும் பெண் பிள்ளைகள் மற்ற இடத்திற்கு செல்கிறார்கள் என்றால் அந்த குடும்பம் புதிதாக இருக்கும். நமது குடும்பத்தை போன்று அல்ல, அனுசரித்து நடந்து கொள் என்று சொல்ல வேண்டிய கடமை பெண்ணினுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உண்டு. அதே போன்று ஆணினுடைய தாயும் தந்தையும் என்ன சொல்ல வேண்டும்? ஒரு பெண் வேறொரு வீட்டிலிருந்து வருகிறாள், அவள் வீட்டில் செல்லமாக வளர்ந்திருப்பாள், அவர் வீட்டில் விளையாட்டுத்தனமாக இருந்திருப்பாள், வேலைகள் தெரியாமல் இருக்கும். வருகிற பொழுது அந்த பெண்ணை உன்னை விட வயதில் குறைந்தவள், அனுபவத்தில் குறைந்தவள், அவளோடு நீ ஒற்றுமையாக நடந்து கொள், அவளை நீ அனுசரித்து செல் என்று மகனிடத்திலும் சொல்ல வேண்டும், அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் போதிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக ரசூலுல்லாஹ்வின் மீது வசைபாடுவதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கும். பெருமானார் எப்ப வருவாங்க, எப்ப சிக்குவாங்க, அவங்களை ஏதாவது பேசலாம், தாக்க முடியாத சஹாபாக்கள் விட்டுவிட மாட்டார்கள். ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது குத்தி காட்டிடலாம், எதையாவது நான் உங்களை நோஸ் கட் பண்ணலாம்ங்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். அதில் குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு உபை மிக மோசமானவர். பெருமானார் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வசைபாடுவார். அப்போ இந்த நபர் இருக்கிற ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி சொல்றாங்க, இந்த மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உபை கிட்ட போகணும், கொஞ்சம் நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா மோசமானவன், நீங்க இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெருமானாரை அழைச்சுக்கிட்டு போறாங்க. போற இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோவேறு கழுதையின் மீது ஏறி பயணம் செய்கிறார்கள். போற வழியில பார்த்தோம் அப்படின்னா சகதி நிறைந்த உவரியான மண் நிறைந்த ஒரு பகுதியில இந்த கழுதை பயணம் செய்து போகிறது. போன உடனே இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை அவன் இருக்கிற இடத்துக்கு போன உடனே அவன் சொல்றான், இலைக அன்னி ஃபவல்லாஹி லகத் ஆதானி நதனு ஹிமாரிக். நீ வந்தது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, நீ வந்தது எனக்கு ரொம்ப இடையூறா இருக்குது. யாரை பார்த்து? பெருமானாரை பார்த்து. பெருமானார் வர மாட்டார்களா என்று ஏங்குகிற காலம், ஏங்குகிற சமுதாயம்,
இருக்கின்ற அந்த சமயத்தில் பெருமானார் வந்தது ஒரு பாக்கியம். உண்மையிலேயே அவர்கள் அபாக்கியவான்கள் என்றாலும் பெருமானாரை பார்த்த சிறப்பு அவர்களுக்கு உண்டு. அதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சொல்றான், இலைக்க அண்ணி, நீ வந்தது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. உன்னுடைய கழுதையினுடைய நாற்றம் எனக்கு நோவினை செய்கிறது. அந்த சேத்தினுடைய சகதியினுடைய அந்த வாடை, துர்வாடை எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குது, டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கூட வந்த அன்சாரி தோழர்கள் ஒருவர் சொல்கிறார், வல்லாஹி லனது ஹிமாரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்யபு ரீஹம் மின்க. பெருமானாரினுடைய கோவேறு கழுதியின் மீது வருகின்ற வாடை என்பது உன் மீது ஏற்படுகிற துர்வாடையை விட அல்லது நறுமணத்தை விட இந்த வாடை மிகவும் சிறந்தது, பெருமானாருடைய தொடர்பு பெற்றது, நீ மிக மோசமானவன் என்று அந்த இடத்துல இவங்க ஒரு வார்த்தையை விட்டுறான். பெருமானாரின் மீது வசைபாடுவதை கூட, வார்த்தையால் கரித்து கொட்டுவதை கூட சஹாபாக்கள் ஏற்க மாட்டார்கள். அப்படி இருக்க பெருமானாரை சொல்லல, பெருமானார் பயணித்து வந்த அந்த கழுதையை சொல்கிறார்கள். அதை கூட அன்சாரி தோழர்கள் ஏற்காமல் சொல்கிறார்கள், உன் மீது வருகிற நறுமணத்தை விட பெருமானார் பயணித்து வந்த அந்த கோவேறு கழுதினுடைய வாடை மிகச் சிறந்தது, நறுமணம் மிக்கது என்று சொல்கிறார். இது பேச பேச கடைசி ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குவாதமாகி அப்துல்லா இப்னு உபைக்கு கோபம் வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை ஏற்பட்டுருது. இந்த அளவுக்கு அப்படின்னா கைகளை போய் அங்க இருக்கிற குச்சி கல் எல்லாத்தையும் எடுத்து அப்படி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்லோன் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், வ இன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்தலூ ஃபாஸ்லிஹூ பைனஹுமா. ரெண்டு பேருக்கு, ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உடனடியாக நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்லோன் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். இறைவன் சொல்வதற்கு முன்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் உருவாக்கினார்கள். இந்த ஆயத்தின் மூலமாக நம் சமூகத்திற்கு சொல்கிறார்கள், எங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், எங்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் நிற்க வேண்டியது நடுவராக, மத்தியஸ்தராக, இருவர்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனை என்ன, நன்மை தீமை என்ன என்பதை விவாதித்து அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை நீதமான முறையில் செய்து வையுங்கள் என்று வல்லோன் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சமாதானம் என்பது உண்மையிலேயே நமக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறது. நிறைவாக ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் ரெண்டு கோத்திரம் இருந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. ரெண்டு பேருமே வாழையடி வாழையாக, தலைமுறையாக ரெண்டு குடும்பத்துக்கும், அந்த அவுஸுக்கும் ஹஸ்ரஜ் அப்படிங்கிற இந்த ரெண்டு கோத்திரத்தார்களுக்கும் பிரச்சனை தீரவே தீராது. பகைமை பகைமை பகைமை, காலங்காலமா பகைமை இருந்துகிட்டே இருக்கும். பெருமானார் வந்து அவங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம ஆக்கி சகோதரர்களாக சகோதரத்துவத்தை அங்கு ஏற்படுத்தி வைத்தார்கள். அந்த சமயத்தில் ரெண்டு பேரும், அந்த ரெண்டு கூட்டத்தார்களும், அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த ரெண்டு கோத்திரத்தார்களும் ஒற்றுமையாக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இப்படி கலகலப்பா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு யூதன் யகூதி வருகிறான். அவர்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் அவங்களுக்கு அத வேலை, கொளுத்தி விட்டு போற வேலை. அந்த இடத்துல பாக்குறாங்க, பழைய பிரச்சனைகளை எல்லாம் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விட்டு போயிட்டார். அவுசுக்கும் ஹஸ்ரஜுக்கும் மத்தியில இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஞாபகப்படுத்தி விட்டுட்டாங்க. இதுல அவன் பாட்டுல போற போக்குல கொளுத்தி விட்டு போயிட்டான். இது லேசா பிடிச்சது அப்படியே மிக பிரம்மாண்டமான ஒரு தீ பிளம்புகளாக அந்த இடத்துல மாறிடுச்சு. பிரச்சனை இல்ல உங்க அத்தா உங்க தாத்தா தான், அவங்களுடைய முன்னோர் தான், அவங்க பாட்டனார் தான் இப்படி பண்ணாங்க, இல்ல நாங்கெல்லாம் கரெக்டா தான் இருந்தோம், அப்படியா இப்படின்னு பேசி 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 கடைசியில ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை ஏற்பட்டு கலகலப்பு, அந்த இடத்துல கலகலப்பு நீங்கி கலவரமாக மாறிவிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த தகவல் வந்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக செல்கிறார்கள். அபிதாவுல் ஜாஹிலியா வ அன பைன அப்ஹுரிக்கும். நான் இருக்கும்போது மறுபடியும் ஜாஹிலியாக்களினுடைய ஒரு நிலையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா? மடையர் காலத்தில் மடையர்களாக இருந்த பொழுது எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி நான் இருக்கும்போது இப்பவே இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களே, என்னுடைய காலத்திற்கு பிறகு நீங்கள் எல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருப்பீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக பேசி இறைவனோட ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். வஅதஸமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அனைவரும் அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்கிற கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அதா, நீங்கள் எதிரிகளாக பகைவர்களாக இருந்த சமயத்தில் வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த நிஅமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஃபஅல்லஃப பைன குலூபி,
பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஒற்றுமை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதி இஹ்வானா அவன் செய்த அந்த உபகாரத்தின் காரணமாக நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக தானே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருந்தீர்கள். ஒற்றுமை என்கிற கயிற்றை பலமாக பிடித்த காரணத்தினால் ஃபஅன்கதகும் மின்ஹா அந்த நரக விளிம்பிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். நீங்கள் அதனை மறந்து விட்டீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை வல்லோன் அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி எப்படி யகூதி பலச நினைவுபடுத்தினானோ அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமீபத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த ஒற்றுமை நினைவுபடுத்தி காட்டுகிறார்கள். உடனே அங்கிருந்தவர்கள் எல்லாம் கரங்களில் இருந்த ஒவ்வொரு பொருட்களையும் கீழே போட்டுவிட்டு ஃபனதமு அலா மா கான மின்ஹும் அவர்கள் செய்த அந்த குற்றத்தை அந்த தவறை அவர்கள் புரிந்து கைசேதமடைந்தவர்களாக வஸ்தலஹு வதஆனகு இருவரும் ஒற்றுமையாக அவர்கள் முஆனகா செய்து ஆற தெளிவி கட்டி அணைத்துக் கொண்டார்கள். வஅல்கு அஸ்ஸிலாஹ அவர்கள் எல்லாம் கரத்தில் இருந்த ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு ஒற்றுமையோடு அந்த இடத்தில் நின்று பெருமானத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்ற வரலாறு எதை காட்டுகிறது என்றால் எங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த இடத்தில் நாம் பிரச்சனைக்குரியவர்களாக இல்லாவிட்டாலும் அந்த இடத்தில் நமக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாவிட்டாலும் பிரச்சனைகளை தீர்ப்பது நமக்கு சிறந்த ஒரு வெற்றியை தரும். உண்மையிலேயே போரில் அல்லது பிரச்சனையில் யார் சாதித்தார்கள் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை விட சமாதானத்தை இருவரும் ஏற்றார்கள் என்றால் அந்த இருவர்களையும் சமாதானத்தை நாம் ஏற்படுத்தி கொடுப்போமே என்றால் அதைவிட மிகச் சிறந்த ஒரு சாதனை வேறு எதுவும் இருக்க முடியாது. வல்லோன் அல்லாஹ் நமக்கு மத்தியில் எல்லா விதமான ஒற்றுமையை தந்தருள் புரிவானாக. குறிப்பாக குடும்பங்களுக்கு மத்தியிலேயும் மஹல்லாக்களுக்கு மத்தியிலேயும் இயக்கங்களுக்கு மத்தியிலேயும் முஸ்லிம் என்கிற அந்த ஒற்றை பெயரோடு இஸ்லாமியர் என்கிற ஒரு குடும்பத்திற்கு கீழாக ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எங்கேனும் பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம் அறிந்தால் அங்கு சென்று நீதமான முறையிலே பிரச்சனைகளை சுமூகமாக்கி சமாதானம் செய்யக்கூடிய நல்ல அறிவாற்றலை நல்ல நிலையை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.